Vanakkam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. வணக்கம் கீக்ஸ், வெல்கம் பேக் டு டெக்வைஸ் தமிழ் பை ஃபோனர் தமிழ். ஆக்சுவலாக என்ன ஜோக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் சீரிஸ் டிவைஸுங்க. ஆமாம், கார்ட் ஆஃபரோட 30,000 ரூபாய்க்கு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஃபோனை வந்து 8s Gen 4 காட்ட முடியுமா? வேறு லெவலில். இங்கே இருங்க, பக்கத்தில் இருக்க யாராவது ரொம்ப பேசுனாங்கன்னா சூடு வைப்பேன் நான். பாத்தியா, நீங்கள் அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் ஆன் பண்ணக்கூடாது. நாளைக்கு தான் சொன்னேன் வந்து 18 டிகிரியில் வச்சுக்கணும். அச்சா, நான் அவங்களுக்கு ஐடியாவே கொடுத்தேன், நீங்கள் ஃபோனே சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னேன். கேட்க மாட்டுறாங்களே. இதை எப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியலையாண்ணா. 43 45 எந்த இடத்துல 45 வந்தது நிஜமா? கேமரா பக்கத்தில். கேமரா தான் காரணமா இப்போ ஹீட்டாக? கேமரா யூஸ் பண்ணலையா? ஏங்க நிஜமா 45லாம் அசால்ட்டாக வருதுங்க சீரியஸாக. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு நான் சினாரியோ அப்படியே சொல்லிடுறேன். கேம் வந்து ட்ரீம் கிரிக்கெட்னு ஒரு கேமுங்க, அதாங்க போட்டிருந்தேன். அந்த கேம் வந்து நான் என்ன பண்ணேன்னா, அல்ட்ரா கிராஃபிக்ஸில் தான் பை டிஃபால்ட் அதுவே சூஸ் பண்ணிக்கிச்சு. ஏன்னா 8s Gen 4 12GB RAM ரெண்டும் இருந்ததுன்னா அதுக்கு ரொம்ப ஹாப்பி. அதனால் அல்ட்ரா கிராஃபிக்ஸ்க்கு போயிடுச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், 90 FPSல ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணி விட்டேன். சரி, கேம் ஆனாலே பொதுவாக லைட்டாக வார்ம் ஆகும். சரி, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணால் அந்த டாஸ்க் எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்க்கலான்னு. அப்புறம் அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆனில் வச்சுருக்கேன். ஆனால் நிஜமாகவே என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7500 mAh பேட்ரி. அப்போ எல்லாருமே அந்த பேட்ரி சைஸை பார்த்துட்டு நம்புகிறாங்க. 7500 இருக்குன்னா அப்போ நிற்கும்ல ப்ரோ, நம்பி வாங்கலாமா அப்படின்னு. ஒன்றும் எவ்வளோ வருஷம் உன்ட்ட சொல்லுவேன். இங்கே பேர் வருஷா என் ஃப்ரெண்டு, பல வருஷம் ஃப்ரெண்டு, 15 வருஷமாக தெரியும் 2 பேரும். அவன் என்ன கேட்குறான் பேர், திரும்ப அவன் தான் கேட்பான். காலைல கொஞ்சம் முன்னாடி கேட்டான், போக்கோ F7 என்னடா வாங்கட்டுமா, 7500 mAh மேலே இருக்கேடா அப்படின்னு கேட்டான். பேட்டரி லைஃப் மிக்சட் ஃபீலாக இருக்குது, வெயிட் பண்ணு அப்படின்னு. கடைசியில் எல்லாம் இன்றைக்கி சேட்டை முடிக்கும் போதும் கேட்குறான், அந்த போக்கோ F1டா வெயிட் பண்ணுறேன், நான் பார்த்துட்டு சொல்கிறேன், ஓகே நீ கன்ஃபார்ம் பண்ணு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் போக்கோவை பொறுத்த வரைக்கும் நல்லா இல்லைன்னுலாம் நான் எப்பயுமே டக்குன்னு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை. ஆனால் 7500 mAhங்கிற நம்பர் வந்து எல்லார் கண்ணையும் அட்ராக்ட் பண்ணுது. 7500 நானே சொல்லியிருப்பேனே, 7500 mAh. இப்போ வர ப்ராசர்லாம் கொஞ்சம் பவர் ஹங்கரியாக இருக்குது, அதனால் வந்து பேட்டரி சைஸ் அதனால தான் பெருசாகிட்டே போகிறாங்களோ. இல்லை, எனக்கு அது ஒரு பக்கம் புரியுது வட்சா. என் கேள்வி என்னென்னா, அப்போ வந்து S25 அல்ட்ரா யூசர்ஸ்லாம் 8 மணி நேரம் 9 மணி நேரம் SOT போடும்போது அப்போ எனக்கு என்ன தோணும், அது அவனோட ஆப்டிமைசேஷனு. அப்போ அந்த மாதிரி ஆப்டிமைசேஷன் இல்லைங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும்ல ஹைப்பர் ஓஎஸில். அந்த கேள்வி தானே வருது. அப்போ அவங்க வந்து அதை பண்ணணும்ல. இல்லாட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, சைலண்ட்டாக இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, OnePlusம் அப்படி தான் பண்ணுறான். இந்த மாதிரியான இப்போ இந்த CE சீரீஸ்க்குலாம் என்ன பண்ணுறாங்க, மேக்ஸிமம் கிராஃபிக்ஸ் எல்லாத்தையும் முக்கியமான அனிமேஷன் இவங்க கில் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சிலதெல்லாம் வந்து சில ஆப்ஸ்லாம் அக்ரெசிவாக கில்லாச்சு. ரன்னிங் போகும்போது அந்த பேட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுருந்தா அந்த ஆப் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கில். எனக்கு வந்து ஒருவேளை பவர் ஹங்கரி அப்படின்ட்டு கில் பண்ணுறாங்களே என்னன்னு தெரியல. என்னது கருமமோ, அது எல்லாரையுமே வந்து திருப்திப்படுத்துமானா கிடையாதுங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனை தான். ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸாக நான் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி யூஸ் பண்ணும்போது, டிவைஸ் வந்து கேஷுவலாக யூஸ் பண்ணி நான் அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆனால் ஆனில் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அது வச்சாலே வாமா ஆகும். நான் டிஃபால்ட்டாக என்ன வந்துச்சோ அப்படியே தான். இங்கே பாரு, டிஃபால்ட்டாக இது டிசேபிள்டாக தான் இருந்தது. நான் வேணுனே இது ஊருக்குள்ளே பாதி நேரம் பிரச்சனையை கிரியேட் பண்ணுதுன்னு எனேபிள் பண்ண வச்சா, பண்ணும்போது என்ன ஆகுது பேர் வச்சு, மோர் பவர் ஹீட் அப். நான் என்ன கேட்குறேன், அதுதான் ஹீட் அப் ஆகும்னு தெரியுது. அப்புறம் எதுக்கு அந்த ஆப்ஷனை வச்சிருக்கேன், வச்சிருந்தா நான் ஆன் பண்ண தான் செய்வேன். அதுதான் ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க போல். 20,000 25,000 இருக்கிற ஃபோன்லலாம் இருந்தால் கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க, எல்லாத்தையும் தூக்குறேன் அப்படின்னு சொல்லி அனிமேஷன் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. இதுலலாம் இல்லை ரெட்மியில். ரெட்மியில் என்ன இல்லைன்னு சொன்னால் நீ ஷாக் ஆகிடுச்சு. இப்போ Redmi Note 14 Pro Plus வந்து கேமரா சென்ட்ரிக்காக ஒரு நல்ல ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கேன். என்ன ப்ராப்ளம்னா, இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சொல்லுவோம்ல, வேறு லெவலில் இருக்கும். இதில் எப்படி இருக்கும், இங்கேருந்து அங்கேருந்து இங்கேன்னு போகுமா? இப்போ இங்கே பேர் அப்படி சீம்லெஸ்ஸாக இருக்குல்ல. அதாவது லாக் ஸ்க்ரீன்லேருந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே போயிட்டு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேருந்து லாக் ஸ்க்ரீன் போனால் கிளாக் அப்படியே இருக்குங்க. இதெல்லாம் இல்லை, கிடையாது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கு வரும். நான் இப்படி கிளிக் பண்ணேன்னா எப்படின்னா, ஆஃப் பண்ணிட்டு ஒரு டிஸ்பிளே ஆன் ஆகும், அதில் கிளாக் காட்டும். திரும்ப நான் இப்போது லாக் ஸ்க்ரீன்லேருந்து லாக் அழுத்திட்டேன்னா திரும்ப அப்படி போயிட்டு திரும்ப ஒரு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கு வந்து காட்டும். ஒரு கண்டினியூஸ் அந்த சீம்லெஸ்னஸே இருக்காது. இந்த மாதிரி வர என்ன ஆகுதுன்னா, நிறைய ஃபோன்ஸில் எல்லாருமே சைலண்ட்டாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இல்லாட்டி அவங்க வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாங்கிறேன். இல்லைங்க, இதெல்லாம் பண்ணால் வந்து என்ன ஆகுதுன்னா, பேட்டரி அதிகமாக ட்ரெயின் ஆகுது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எதிர்பார்க்குறாங்க, அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அனிமேஷன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறோம். அந்த மாதிரி எதையுமே சொல்ல மாட்டாங்க. சொல்லாமல் இதை சைலண்ட்டாக பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா வருத்தமாக இருக்குது.
ஏங்க இந்த எதுங்க இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலேருந்து லாக் ஸ்க்ரீன் போகிற இடத்துல உள்ள அனிமேஷன்னால ஃபோன் யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போயிடுது. இந்த மாதிரிலாம் எல்லோரும் பண்ணி வைக்கிறாங்க. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ரீசெண்டாக வேறு ஏதாவது ஓஎஸில் ஏதாவது கதைகள் பார்த்தீங்கன்னாலும் சொல்லுங்கள். ஆல்ரெடி கலர் ஓஎஸ், அதாவது கலர் ஓஎஸ், ரியல்மி யூஐ, ஆக்சிஜன் ஓஎஸ் வேறு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. சிஇ சீரிஸு, நார்டு சீரிஸ்லேயே கொஞ்சம் பழைய சீரிஸ் எல்லாத்துலேயும் கை வச்சிட்டாங்க, அனிமேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இவங்க சைலண்டாக என்ன பண்ணியிருக்காங்க, ஹைப்பர் ஓஎஸ் 2 வந்த புதுசில் கூட ஓரளவுக்கு பிரச்சனை கம்மியாக இருந்தது. பட் ஹைப்பர் ஓஎஸ் 2, 2.2 இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சோடனே இருக்கிற எல்லா அனிமேஷனையும் பொறுமையாக உருவிட்டு விடுற மாதிரி இருக்குது. சொல்ல போனால் ரீசெண்டாக நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, Xiaomi 15ல் அன்இன்ஸ்டால் அனிமேஷன் இருக்கும் தெரியுமா, இந்த இடத்துல இப்போ இப்படின்னு போகும், பபுள் உடையிற மாதிரி இருக்கும்ல. இப்போ இந்த நெட்ஃப்ளிக்ஸ் எனக்கு எப்படி நோ யூஸ் இல்லை, 15லேயே இல்லை, 15 அல்ட்ராவில் மட்டும் இருக்குது. இது என்ன கதை? 280 நல்லா இருந்துச்சு, தெரியல வட்சா. இது எனக்கு இருந்ததை ஏன் தூக்கணும், இல்லாட்டி நான் இருந்துச்சு அதான் தெரிலங்கிறேன். இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ என்ன சொல்ல வரீங்க? சரி, நான் இப்போ அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆன் பண்ணுறேன். அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது இங்கே இருக்கிற கிராஃபிக்ஸை காட்டுறதுக்கு தான், இங்கே இருக்கிறத காட்டுறதுக்கு தான். நான் இப்போ உள்ளே போயிட்டு வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். இது ஏதாவது அன்இன்ஸ்டால் பண்ணி விடுவோம். இது என்ன சர்வீஸ் அண்ட் ஃபீட்பேக் இவங்களோடதோ? ஸ்பாட்டிஃபை நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அப்போது வி ஆர் டன். அந்த மாதிரி இருக்குது. போகிற போக்க பார்த்தா சைலண்ட்டாக எல்லாத்தையும் தூக்கி விட்டுறீங்க. எங்களுக்கு வந்து அந்த நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்டராக்ஷன்ஸே கிடைக்க மாட்டேங்குது. சரி, நியூஸ்குள்ள போவோம். இன்ஃபினிக்ஸ் இவன் வாய்ஸ் நல்லா பண்ணுறாங்க. இதுதான் இப்போ வந்து சோகமாக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன ஒரு சம்பவம் சொல்கிறோம். உனக்கு ஃபேண்டம் X2 ப்ரோ தேடிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? கிடச்சிச்சு. அப்படி சொல்கிறதுக்குள்ளே வாங்கிட்டு போயிட்டாங்க. சொல்கிறதுக்குள்ளே வாங்கிட்டு போயிட்டாங்க. சரியா? அதில் இருக்க அந்த ரிட்ராக்டிவ் டெலிஃபோட்டோ நிஜமாவே எந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா ஆஃப்ரிக்காவில் எல்லாரும் பாராட்டி தள்ளியிருக்காங்க. ஆஃப்ரிக்காவில் ரொம்ப நிறைய விற்றுது போல், கேமரா சூப்பராக இருக்குன்னு எல்லாம் பாராட்டியிருந்தாங்க. வாங்கலாம் அப்படி பார்த்தா அதுக்குள்ளே யாரோ வந்து கையில் காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்களாம். அப்படி இருக்குது இன்ஃபினிக்ஸ் டெக்னோ. என்னத்தை சொல்ல இதில்? ஐயோ, இதில் யாராவது ஒருத்தர் வந்துட்டு அப்புறம் இப்போ என்ன டெக்னோ ப்ரொமோட் பண்ணுறியா, இன்ஃபினிக்ஸை ப்ரொமோட் பண்ணுறியான்லாம் கேட்காதீங்க. நடக்கிறத தான் சொல்கிறேன், நாட்டு நடப்பை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், வேறு எதுவும் சொல்ல. இப்போ என்ன Xiaomi மேலே ஹேட்ரடு, அதனால தான் வந்து ஹைப்பர் ஓஎஸ் அடிக்கிறாருன்னுவீங்க. எனக்கு இதெல்லாம் புரியவே மாட்டேங்குதுடா. எதுவுமே சொல்லக்கூடாது. அமைதியாக ஒரு 1 hour உட்காந்துட்டு போகலாமா? 2 பேரும் அப்படி மாற்றி பார்க்கணும், அப்படி பார்க்கணும் அப்படியே பேசவே கூடாது. சரி, R60 5G ப்ளஸ் என்னன்னா HD ப்ளஸ் ஸ்க்ரீன் தான். ஆனால் செக்மெண்ட்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து Dimensity 7020 கொடுத்துருக்கோம். அதனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பட்ஜெட் ஸ்கோர்லாம் 5 லட்சம் போட்டிருக்கு. பட்ஜெட் வந்து 10,000 ரூபா. இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு வச்சு, இப்போ 10,000 ரூபானே இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா 1500 ரூபா 1000 ரூபா கார்டு ஆஃபரோட சேர்த்து போட்டால் Note 50X வந்துடும். அதுவும் HD தான், ஆனால் 7300 அல்டிமேட்டு. பேசாமல் அதுக்கு போக சொல்லலாமா, இல்லாட்டி இதுவே ஓகே தானே? இது வந்து மெயினாக பட்ஜெட், இந்த பட்ஜெட்டில் இருக்கிறதுக்கு அவ்வளோதான். 1000 ரூபா மேட்டர்ஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க. மோட்டோலாம் கேட்டால் அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் எதுக்கு இவ்வளோ கேட்டகரியில் வச்சுருக்கீங்க என்ன கேட்டால் எல்லாரும் வந்து ஸ்ட்ரிக்ட்லி 110,000 வாங்க. அந்த மாதிரி ஆளுங்க லான்ச் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தான் வந்து இது. ஏன்னா கேமரா கூட அதே 50 MP, ஃப்ரண்ட்டில் வந்து 8 MP அவ்வளோதான் இருக்குது. இதே தான் அதில் இருக்குது 50Xல. இதில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது வச்சு. 3.5 இருக்குது, FM ரேடியோவும் இருக்குது. 3.5 இருக்குது. அதில் FM ரேடியோ இருக்குது, ஆனால் 3.5 இல்லை. நம்ம பார்த்தோம். ஆனால் இது சிங்கிள் ஸ்பீக்கர், டியூவல் ஸ்பீக்கர் இல்லை. என்ன நடக்குது புரியவே மாட்டேங்குது, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே. அப்புறம் ஏதோ டெடிகேட்டட் பட்டன் இருக்கான். இதில் வந்து நீங்கள் இதை இது பண்ணால் அந்த ஃபோலாக்ஸ் அது வந்து ஆக்டிவேட் ஆகும். அதை வச்சு கால் அசிஸ்டண்ட்டு, ரைட்டிங்கு, வாய்ஸு, அப்புறம் மேப் கூட பண்ணிக்கலாமாமே. ஏதோ யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு மேப் பண்ணிக்கலாம், ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு மேப் பண்ணிக்கலாம், எதோ சொன்னாங்க. அழுத்துனா நேரம் ஷார்ட்ஸ் வீடியோக்கு போயிடுமா? ஆமாம், அந்த மாதிரி மேப் பண்ணிக்கலாமா. சும்மா இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இந்த பட்டன் அழுத்தி வரனா ஷார்ட்ஸில் லேண்ட் ஆகணுமா? நம்ம இது கிடச்சி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்படி என்னையா அப்படி ஷார்ட்கட் பட்டன் வச்சுருக்கீங்க? இப்போ 30+ டேப் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாமா? 30+ஆ? இதை போட்டிருக்காங்க பாரு. யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷனு, ஷார்ட்ஸு, நியூ ஈவெண்ட்டு, டாஸ்க்கு, மேப்ஸ், டைரக்ஷனு, இதுக்கெல்லாம் வந்து இது பண்ணு. அது எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலான்ட்டு சிங்கிள் டேப்போ டபுள் டேப்லாம் கஸ்டமைஸ் இருக்கா என்னன்னு தெரியல. கஷ்டம்தான். ஸோ அப்புறம் 2 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அநேகமாக Android 16 கொடுப்பாங்க. அவ்வளோதான். சப்போர்ட் வந்து இவ்வளோ தான். 5200 mAh பேட்டரி இருக்குது, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அப்புறம் அந்த அல்ட்ரா லிங்க் ப்ளூடூத் டு ப்ளூடூத் காலிங் அது இருக்குது. இது சப்போர்ட் ஆகிற டிரான்சியன் மொபைல்ஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு. ஓகே, நெட்ஒர்க்கே இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் மலை மேலே போகிறீங்க, அங்கே நெட்ஒர்க்கே இல்லை. அப்புறம் நீங்கள் காட்டுக்குள்ளே போகிறீங்க, அங்கே நெட்ஒர்க் இல்லை. ஏன் போகிறீங்க அப்படி சொல்லுவேன் கடைசியில் இல்லையா? அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட்டில் இருக்கீங்க, அங்கே நெட்ஒர்க் இல்லை. அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டும் இதே டிரான்ஸ்ஃபர் மொபைல் வச்சுருந்தா அவங்க கூட கால் பண்ணி பேசிக்கலாம். பரவாயில்லையே. இது எப்படி இருக்குன்னா
அதான் இதில் ஆல்ரெடி ஓப்போ OnePlusலாம் இருக்கே இந்த காலிங் பீக்கன் லிங்க்கா. இல்லை எனக்கு என்னன்னு தோணுச்சுன்னா பழைய பட்டன் ஃபோனில் பிடிடி வச்சுருப்போமே வாக்கி டாக்கி மாதிரி அந்த மாதிரி தோணும். அப்புறம் ஃப்ரீ ஃபயருக்கு 90 FPS ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த செக்மெண்ட்டில் யாரும் 90 FPS கொடுக்க மாட்டாங்களாம். அதுக்கு மற்ற கேம்ஸ்க்கு வருமானு தெரில, ஃப்யூச்சரில் தான் தெரியும் அப்படின்னு. செக்மெண்ட் ஃபஸ்ட்டு ஏஐ சர்க்கிள் ரிசர்ச்னு போட்டிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் யார்கிட்டையுமே 10,000 ரூபாய்க்கு சர்க்கிள் ரிசர்ச்சே இல்லையா? தெரியலையே. எல்லா ஃபோன்ஸ்லையும் கூகுளில் இருக்கிற எல்லாத்துக்கும் சர்க்கிள் ரிசர்ச் வரல. நம்ம மக்கள்கிட்ட கேட்போம், ஏங்க உங்ககிட்ட இப்போ 10,000 ரூபா 12,000 ரூபாய் நீங்கள் ஏதாவது ஃபோன் வாங்கியிருந்தீங்கன்னா இல்லை சர்க்கிள் ரிசர்ச் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது இவங்க இப்படி போடுறாங்கன்னா தெரியாமையா போடுவாங்கன்னு சந்தேகமாக இருக்குது. இல்லாட்டி போட்டு விட வேண்டியதான், யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. IP64 ரேட்டிங்ஸ் இருக்குது. அவ்வளோதான், ஒரே மாடல் தான் 6128. இது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்குது. நிறைய பேர் 4GB கொடுத்து இன்னும் சாகடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ 10,500 நான் ஆஃபரோட வந்து 10,000க்கு. TWS ஆஃபர்லாம் இருக்கா? ஆமாம், TWS ஒன்று வந்து அவங்க வெப்சைட்டில் வாங்கினா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது ஃப்ளிப்கார்ட்டில் போடல. XC23 3000 ரூபா மதிப்புள்ள இது வந்து இன்ஃபினிக்ஸ் ஸ்டோரில் வந்து கொடுக்குறாங்க. என்னடா இது? அவன் இது வந்து 40,000 ப்ரோமோட் பண்ணுறதுக்கு தான். ஏதோ ஒன்று 40,000 ரூபா ஃபோன் வாங்கினா அதுக்கு வந்து 4,000 ரூபா பட்ஜெட் கொடுக்குறானுங்கன்னு பார்த்தா இங்கே 10,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கினீங்கன்னா ஆக்சுவலாக 2,000-3,000 ரூபாலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, 1,500 வை. 10,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கினா கொடுக்குறாங்கன்னா அவன் வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து இன்ஃபினிக்ஸ் வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு புத்திசாலிங்க இன்ஃபினிக்ஸ் அதான் அப்படி பண்ணுறான் போல. சரி ரைட்டு, ஃபஸ்ட்டு கமெண்ட்டு போக்கோ F1லேருந்து போக்கோ F7க்கு அப்கிரேட் பண்ணலாமா? பேட்டரி லைஃப் அண்ட் மீடியாவுக்கு டெய்லி யூஸுக்கு. மீடியாவுக்கு ஓகே, பேட்டரி லைஃப் சொல்லிட்டாரு அந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. ஆமாம் நிஜமாக தான். ஒன்றும் இல்லைடா, ஃபியூச்சரில் ஏதாவது கேமரா ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா? நிறைய 22 கேமரா பரவாயில்ல வச்சா, கேமரா பரவாயில்ல. இப்போ ரீசெண்டாக ஒன்றும் இல்லை, நீ காலிலேருந்து பாரு எப்படி கிராஃப் போகுது. நீங்கள் பாரு கிராஃப் எப்படி போகுது இந்த இடத்துல. இதை அடிச்சு படுத்து கீழே போயிட்டு இருக்கு சல்லுன்னு. கொஞ்சம் கூட இந்த பவர் கன்சம்ஷன் கொஞ்சம் இந்த கிராஃபிக்ஸு இதெல்லாம் ஆன் பண்ணிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் இன்டென்சிவ் யூஸரு அப்படின்னு தான் வந்து பேட்டரி லைஃப் வந்து உண்மையாக அது இந்த அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆன் பண்ணாலே ஃபோன் வார்ம் ஆகுது. நான் அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஃபோன் வந்து இப்போ நார்மலாக ஆரம்பிச்சிச்சு. சார் அப்படியே போக போக இன்னும் நார்மல் ஆகிடும் தெரில. அதனால் F1லேருந்து F7 ஆக்சுவலாக பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக மாஸ். இதை கம்பேர் பண்ணும்போது இது நியோ 10ல் இப்படி இருந்துச்சு. இதே 8 Gen 4 தானே. அது இந்த மாதிரிலாம் ஆலையே பேட்டரி அது எப்பயாவது லைட்டாக வார்ம் ஆகிருக்கு. இந்த மாதிரிலாம் இல்லை, இந்த மாதிரி டெக்ஸ்சர் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. அது ஓஎஸ்லேயே நிறைய ஆப்ஷன் இல்லை. அந்த ஓஎஸ் கடந்த 5 வருஷமா அப்படியே தாங்க இருக்குது. அந்த ஓஎஸ்ல இல்லை, அதுவும் சொல்லலாம். ஆனால் ஆப்டிமைசேஷன் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டராக இருக்கும். இவங்க எதாவது பண்ணணும், எதுவும் பண்ணலைன்னா இவங்க காலாவதியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து அவங்க கையில் தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ நீங்கள் F1 மாதிரியான கன்சிஸ்டன்சியே இதில் வந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸில் எதிர்பார்க்கலாம். ஆனால் F1 சூடே ஆகாது அவ்வளோ ஈஸியாக ஆகாது. பட் இது வந்து ஈஸியாகவே அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆப்ஷனோ இல்லாட்டி கொஞ்சம் இன்டென்ஸ் கேமிங் இது எல்லாமே சேர்த்து போட்டு 5Gயில் போட்டு ஆடினீங்கன்னா கண்டிப்பாக தலைவன் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். அதே சமயம் இன்னொரு நல்ல விஷயம், டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே பர்ஃபார்மன்ஸ் குறைக்கிறது அந்த வேலையெல்லாம் பார்க்காது. அப்படியே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டாக டெம்பரேச்சர் அப்படியே இருக்கும், அது இன்க்ரீஸ் ஆகும். பர்ஃபார்மன்ஸும் அப்படியே இருக்கும். டெம்பரேச்சரும் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் இப்படி திருப்பி டப்புன்னு தோசை சுட்டு சாப்பிடலாம், அதெல்லாம் கூட பண்ணலாம். ஆனாலும் அது அசராது, அது பாட்டு போயிட்டே இருக்கும். சில பேர் கூலர்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தெரில, கூலர் யூஸ் பண்ணால் எப்படி? கூலர் இருக்கான்னு இதுக்கு இல்லை, தேர்ட் பார்ட்டியில் நிறைய பேர் விற்கிறாங்க கூலர். ஓ, சும்மா பேக்கில் ஃபேன் அதானே எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு தெரியல. ஏன்னா இப்போ ROGலாம் எடுத்து பார்த்தா அந்த இடத்துல வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்குது. நம்ம சுற்றி இருக்கிற ஹியூமிடிட்டியை வச்சு அடிச்சு நவுத்துது ROG. ஸோ அந்த மாதிரி ஏதாவது மெக்கானிசம் இருந்தால் பரவாயில்ல, எதுவுமே இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. Huawei 2023 லான்ச் ஆன ஓப்பன் இயர் TWS இயர்பட்ஸை இப்போ வந்து இந்தியாவில் 15,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு சொல்லுங்கள்? அது சும்மா விற்காமல் இருந்த மீதியெல்லாம் நம்மகிட்ட விற்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஆனால் வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டேன்னா, ஆல்ரெடி அந்த ஏஸ் ஃபாஸ்ட்னு ஒன்று கொடுத்தல வச்சு நல்லா இருந்தது. பரத் இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கான் ஏஸ் ஃபாஸ்ட்டு. ஓகே, அது லவுட்னஸ் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம். பட் இது எந்த அளவுக்கு இருக்குன்னே தெரியுது. டிசைனே ஒரு டைப்பாக இருக்கு. ஆமாம், புதுசாக இருக்குது. ஆக்னாஸ்டிக் ஓப்பன் இயர் ஃபார்மேட், கம்ஃபர்ட் பீன், எர்கனாமிக் ஃபிட், அக்கோஸ்டிக் பால் ஷேப்டு. இது இந்த மாதிரி வச்சு இப்படி அதான் தோடு மாதிரி போட்டுக்குது. மோட்டோவில் இப்போ வந்துச்சு ரீசெண்டாக. இந்த அர்பன்லலாம் கூட இருந்தது இந்த கிளிப்புன்னு அந்த மாதிரிங்க. இப்போ மற்றதெல்லாம் நம்ம ஓப்பன் இயர் ஆனால் இந்த ரிவ்யூ அமேசானில் பார்த்தேன். அதர் கண்ட்ரீஸில் வேறு லெவல் 4.6 இருக்குது, சூப்பரு, பெஸ்ட்டு, இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணதே இல்லை, ஓப்பன் இயர் சூப்பராக இருக்குது அப்படின்னு போட்டுட்ருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து டக்குன்னு இந்த ப்ராடக்ட்டுக்கு போய் சொல்லணும்லாம் நினைக்க மாட்டாங்க. அமேசானில் எல்லா மாதிரியான ரிவ்யூஸ் தான் இருக்கும், மிக்சடாக இருக்கும். அவங்க அதிலே போட்டிருக்காங்க. ஸோ இது L2HC அது அவங்களோட கூடைக்க
ஹுவாவேயோட ப்ராடக்ட். ஸோ எஸ்பிசி ஏசி தவிர இது இருக்குது. 8 மணி நேரம் ப்ளேபேக் போட்டிருக்காங்க. டோட்டலாக வந்து இது 32 மணி நேரம் போட்டிருக்காங்க. ஃபுல் சார்ஜ் வந்து 40 நிமிஷத்தில் ஆகிடுமா. 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் வந்து 3 மணி நேரம் வந்து ப்ளேபேக் அப்படின்னு போட்டிருக்காங்க. கெஸ்டர் கண்ட்ரோல்ஸு, ஹெட் மூவ்மெண்ட் கண்ட்ரோலு அதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. டியூவல் டிஸ் கனெக்டிவிட்டியும் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. ஸோ 15,000 ஆல்ரெடி சேலில் இருக்குது. அமேசானு அந்த RTCindia.net அதில் வந்து பார்க்குறதுக்கு நான் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அதனால் நம்ம நம்பி சொல்ல முடியுமான்ற சந்தேகமும் இருக்குது. சரி, இதுக்கு சப்போர்ட்லாம் எப்படி இருக்குமோ அது வேறு இருக்குது. ஹானரே இங்கே படுத்து கிடக்கு. ஒரே ஹானர் இதுவும் ஒரே டிவிஷன் தானே, ஒரே ஆள் தான் பார்த்துக்கிறாங்களே. அப்படி தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்து வந்து என்னென்னா குமார் ஷேகுமார் அப்படிங்கிறவர் வந்து ஐ ஆர்டர்ட் Z Fold 7 1TB Galaxy Buds Pro ஃப்ரீயா? அப்படியா? Galaxy Buds Pro 3 ஃப்ரீயா? தெரியலையா? அப்படியா? பிஃபோர் ஐ பை Galaxy Watch 4 சம்திங் டு மை பிரதர் நவ் லாஸ்ட் 4 இயர்ஸா சிட்டிசன் எக்கோ சோலார் வாட்சா? ஐ ஹேட் டு சார்ஜ் வாட்ச், நீட் டு சார்ஜ் வாட்ச் எவ்ரிடே. ஃபோனு லேப்டாப்பு இதெல்லாம் சார்ஜ் பண்ணால் ஓகே. ஆனால் இந்த மாதிரி வாட்சை டெய்லி சார்ஜ் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி இவரோட கருத்து சொல்லியிருந்தாரு. மெக்கானிக்கல் வாட்ச் வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். அதுதான்டா இப்போ அதான் பாயிண்ட்டு. இந்த இடத்துல பாரு, இப்போ வந்து நான் Z Fold 7 ஆர்டர் போட்டேன். ஏன்னா நீங்கள் எல்லோரும் நேற்று என்ன கேட்டிருந்தீங்கன்னா ஆர்டர் போட்டிங்களா இல்லாட்டி ப்ரீவியஸ் பண்ணிட்டீங்களா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் சொல்லியிருந்தாரு 1TB மாடல் போட்டிருக்கேன் அப்படின்னு. அதுக்கு வந்து பட்ஸுக்கு ஃப்ரீயாக வருதுன்னு சொல்லிட்டாரு. மேட்ரு என்னென்னா வாட்ச்சு என் தம்பிக்கு கொடுக்குறேன், நிறைய பேருக்கு ஓகே. ஆனால் எனக்கு இந்த டெய்லி வாட்சை சார்ஜ் போடணுங்கிறது எனக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடியே நான் நார்மல் சிட்டிசன் அந்த இதோட வாட்ச் வச்சுருக்கேன், எக்கோ சோலாரு. அது பார்த்தீங்கன்னா நான் படிக்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மனநிலையில் இன்னும் கூட ஒரு சிலர் இருக்காங்க. நானே அப்படி தான் டெய்லி வாட்ச்னு சோம்பேறி தாங்க போட்டேன். வாரத்தில் ஒரு நாள், அதுவும் குளிக்கிறதுக்கு முன்னாடி சார்ஜில் போட்டு போவேன். வந்தோடனே எடுத்துடுவேன், அவ்வளோதான். கரெக்ட் தான். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போது ரீசெண்ட் ட்ரெண்டில் வியர்ஓஎஸ்க்கும் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. 1/2 மணி நேரம் சார்ஜ் போட்டால் வந்து 1 நாளைக்கான பேட்டரி லைஃப் அப்படின்னு. ஆனால் மறந்துடுதுங்க. அதுக்கு அடாப்ட் ஆகிடலாம், நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்து பழகிருச்சுன்னா ஆகிடலாம். ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஆப்பிள் வாட்ச் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது வச்சா தூங்க போகும்போது சார்ஜ் போட்டு போய் தூங்கிடுவேன். ஓவர் நைட் சார்ஜிங் ஏறிட்டு இருக்கும் பொறுமையாக. ஆனால் சில பேர் வந்து ஸ்லீப் டிடெக்ஷனுக்காக வாட்ச் யூஸ் பண்ணுவாங்களே, அவங்க என்ன அதான் இப்போது நிறைய அதான் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கு தான் ஆப்பிள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, சீரிஸ் 6 வரும்போதே சொல்லியிருப்பாங்க ஃபாஸ்ட்டாக சார்ஜர் ஒரு 15 நிமிஷம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டாப் அப் ஆகிடும், உங்களோட ஸ்லீப் ட்ராக் பண்ணிடலான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஸ்லீப் ட்ராக் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம என்ன பண்ணலாம்னா திரும்ப ப்ரஷ் பண்ணிட்டு நார்மலாக கிளம்புற கேப்பில் திரும்ப சார்ஜ் போட்டோம்னா சார்ஜ் ஏறிடும். பட் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைன்னு ஏன் முடிஞ்சிச்சு, கையிலே செத்து கிடக்கும், சும்மா இருக்கும் கையில், அது செத்து போய் கிடக்கும். ஸோ இது வந்து உண்மை தான் ப்ரோ, இது வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்டு. எவ்வளோ பேருக்கு வந்து வட்சன் சொன்ன மாதிரி வாரம் ஒருக்க சார்ஜ் போடுறது பரவாயில்ல, இல்லைன்னா டெய்லி நான் சார்ஜ் போட்டு பழகிட்டேன் ப்ரோ, அதுவும் ஒரு வேலையாக போச்சு. இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் இருக்கலாம் இல்லையா? ரைட்டே. அடுத்தது ZenBook 14 நிறுத்தலையா? வருஷம் எவ்வளோ இருக்குது தெரியுமா இப்போ ZenBook? ஏன்டா இப்போ தானடா கொஞ்சம் நாள் அமேசான் சேல் அப்படின்ட்டு வந்து இதில் ஸ்பெஷலாக 2 விட்டுருக்காங்க. இது அமேசான் சேலுக்காக விற்கிறோம் அப்படின்ட்டு. அன்றைக்கி தானே 15 லிஸ்ட்டு கொடுத்த. அது தவிர அது தனி. அதில் ஸ்னாப் ட்ராகன் வெர்ஷனு, இன்டெல் வெர்ஷன்லாம் இருக்குது. இப்போ இது வந்து ரைசன் வெர்ஷனு, புது மாடலு அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைசன் CPU. ஓகே, இப்போ NPU தான் புஷ் பண்ணுறாங்க இல்லையா? ஆமாம், 50 டாப்ஸு மென்ஷன் பண்ணியிருக்கு பாரு. 14 இன்ச் 3K OLED பேனல் இருக்கும், 120 வரைக்கும் போகும். 75 வாட் பேட்டரி, இந்த AI இன்ச்சின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. OLED. அதை தவிர விவோ புக் இன்னும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ZenBook தவிர விவோ புக் இருக்குது. இது வந்து இன்டெல் மாடல், கொஞ்சம் பழைய மாடல் இருந்துச்சு. இப்போ வந்து அல்ட்ரா 7 லேட்டஸ்ட் மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் 70 வாட் பேட்டரி இதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து 90,000 ZenBook 14. விவோ புக் S16 வந்து 88,000. இது ஆல்ரெடி சேல், ப்ரைம் டே சேலுக்கு ஏதோ ப்ரமோஷன் போட்டுட்ருக்காங்க. சூப்பர் சேலு அப்படின்ட்டு. மெட்டாலிக் டிசைன் இருக்குது, அது இருக்குது, டியூரபிலிட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு போட்டுட்ருக்காங்க. நைஸ். அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 59,000க்கு ஃப்ளிப்பா எப்படி? அதுதான் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் கேட்டிருந்தீங்களே தான் இந்த டீட்டெயிலாம் போட்டிருந்தாங்க. புக்டு Galaxy Z Flip 7 ஃபார் 59K. Galaxy S23 Ultra எக்ஸ்சேஞ்சில் போட்டேன், 43Kக்கு போச்சுன்னு போட்டிருந்தாரு. சாம்சங் ஷாப்பில் நியூ யூஸருக்கு ஒரு 2K டிஸ்கவுண்ட் வந்துடுது. அப்புறம் ஆப்பில் கூப்பன் 6K டிஸ்கவுண்ட் வந்துடுது. ஸோ எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டுன்னா கேஸு ஆக்சசரிஸ்லாம் ஒர்த் ஆஃப் 2999க்கு கிடைக்குது அப்படின்னு போட்டிருந்தாரு. இப்படி இருந்ததுன்னா மாசா இருக்கு. சரி, Z Flip பற்றி எதாவது பார்த்தியா சார்? ஏன்னா 2500 வேறு ஏதாவது போட்டிருந்தாங்களா ஏதாவது மக்கள்?
இன்னும் இதில் இருக்கும், எம்பார்கோவில் இருக்கோ. ஓகே, ஏன்னா எக்ஸினாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அது பல ஸ்ட்ரகிள்களுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு அந்த எக்ஸினாஸ். எனக்கு தெரிஞ்சு 8 எலிட் போடுறதுக்கு எக்ஸினாஸ் போடுறதே பெட்டர்னு நினைக்கிறேன். எப்படியும் பயங்கரமான கேமிங்லாம் இதில் ஆட போகிறது இல்லை யாரும். அதனால தான் யோசிச்சிருப்பாங்கன்னு தோணுது. இப்போ ரொம்ப ஓவராக ஃபீல் ஆகலை. நம்ம ரீசெண்டாக நிறைய தடவை நம்ம பேசிட்டோம். இப்போ 8 எலிட்லேருந்து 8 எலிட் 2க்கு போகிறாங்கன்னு வைங்க, அடுத்த ஜென்ரேஷனு. அதுலேயும் வந்து 20-30% பூஸ்ட்னா இருக்கிறதுக்கே வந்து கூலிங். ஃப்ளிப்லாம் எவ்வளோ கூலிங் வைக்க முடியும் அவங்களால? வாய்ப்பே இல்லை, ரொம்ப கஷ்டம். இருக்கிற டிசைனில் இப்போ டிஸ்பிளே ஃப்ரண்ட்டில் பெருசாக்குனதே பெரிய விஷயமா இருக்குது. அதை வேற கொஞ்சம் ஸ்லிம் ஆகிட்டோம், அதாகிட்டோம்னு போட்டிருக்காங்க. அதில் மோட்டர் பார்த்தீங்களா, ஏஐசி டெக்னாலஜிஸ்னு ஒன்று இருக்குது. இதுக்குலேயே ஸ்மாலஸ்ட் மோட்டர் வந்து அங்கே பண்ணியிருக்காங்க. 2.3 mm ஏதோ சின்ன மோட்டர் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸ் மோட்டரு அந்த ஃபோல்டுக்கு. அப்போ எவ்வளோ கஷ்டம் இமேஜின் பண்ணி பார்த்தா. 2.5 grams அவ்வளோதான், ரொம்ப லைட் வெயிட்டு. இதுக்காக வந்து தின் மோட்டர் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். சைனா கம்பெனி தான் நினைக்கிறேன் அந்த ஏசி டெக்னாலஜி. இல்லை, இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. எனக்கு வந்து இது எப்படி இருக்குன்னா, மக்கள் தான் இனிமேல் வந்து ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னு தோணுது. எவ்வளோ தான் நம்ம வந்து லிமிட்ஸை புஷ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? எல்லாமே வேணும். அது எப்படி மற்ற கம்பெனிஸ்லாம் வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோல்டபுளில் கொடுக்குறாங்க, நாங்களும் வந்து எங்களுக்கும் வேணும். மோட்டரோலாவில் இப்போ வந்து என்ன இது அல்ட்ரா இருக்கா, 60 அல்ட்ரா வந்து 8 எலிட்டு. ஆனால் 60 அல்ட்ரா யூசர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா பரவாயில்ல, நம்ம அவங்ககிட்ட டேட்டாவது கேட்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த டிவைஸ் வந்து கொஞ்சம் கோளாறான டிவைஸ். 8 Gen 3 தான் போயிருக்கான் அவங்க ஃப்ளாக்ஷிப்பில். கொஞ்சம் கஷ்டம் தான் சார், உண்மைதான். எலிட் போகாமல், ஏன்னா கூலிங் மெக்கானிசம் வந்து பெரிய அவ்வளோ காசு வச்சு விற்கிறான். அவனுக்கு தெரியாதா? எப்படியும் குளோபலில் வரும்போது 1,60,000 அந்த மாதிரி வரும். ஆமாம், இந்தியாவிலே லான்ச் ஆக போகுது. 1.6 lakhs அந்த மாதிரி இருக்கும். உண்மைதான். அவனுக்கு தெரியாதா 1.6 lakhsக்கு வந்து 8 எலிட் தான் கேட்பாங்க அப்படின்னா? கரெக்ட் தான். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, அந்த 8 எலிட்டை வச்சு சப்போஸ் டிவைஸை செஞ்சிடுறோம், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா செமையாக ஹீட் ஆகுது, பேட்டரியே நிற்கல, என்ன பண்ணுறது? அப்போ பெருசாக பேக் ஃபயர் ஆகும். ஸோ ஆப்டிமைசேஷன் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான டாஸ்க்கை மக்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அந்த டிவைஸில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஹார்ட்டை வச்சோன்னா போதும். அதை விட்டுட்டு இவ்வளோ பெரிய ஹார்ட்டை வச்சுட்டு படுத்துங்கிட்டு இருந்தால் ஒரு யூஸும் இல்லை. ஸோ அப்படி தான் இருக்குது நிறைய டிவைஸு. அதனால் இது வந்து, ஆனால் இவருக்கு நல்ல டீலு, ஜாலியாக வாங்கிட்டாரு. 59,000 எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆமாம், இன்னும் இருக்குது, இன்னும் ப்ரீஆர்டர் தான் இருக்குது சேல். அப்போ ஒவ்வொருத்தரும் புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வாங்கிக்கலாமா? ஏன்னா இப்போ ஆமாம், இன்னும் மொபைல் வந்து டியூவல் சிம் மொபைல் இருந்ததுன்னா 2வது சிம் வச்சு ஒரு அக்கௌண்ட்டை போட்டு இன்னொரு ஒரு இமெயில், அதுக்கு ஒரு 2K ஆஃபரு அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அவ்வளோதான். ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது ஏசர் ஐகானியா டேப். ஏசர் வந்து இது வேற ஏசரு, நிறைய ஏசர் இருக்கு. எடா சொல்கிறேன். ஆமாம், ஏசர் பியூர்னு ஒன்று இருக்கு. அப்புறம் ஏசர்லேயே வந்து அதே கம்பெனி தான் வந்து டிவிஸில் ஒரு ஏசர் இருக்கு. ஆமாம், டிவியில் அதெல்லாம் வேற ஏசர். அதெல்லாம் ஏசர் நேம், ஃபோனில் வேற இப்போ ஏசர் இருக்கு. ஏசர் நேம் வாங்குறது. இவங்க வந்து காலகாலமாக டேப்லெட் இதெல்லாம் லான்ச் பண்ணுற ஏசர். இப்போ இவங்க வந்து விவோஎல்டி காலிங்கோட, இதில் இயர்பீஸ் இருக்கான்னு நினைக்கிறேன், மோஸ்ட்லி ஸ்பீக்கர் வச்சு தான் இது பண்ணுவோம். காலிங்கு ப்ளஸ்ஸு இது உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டைலஸ்ஸு எல்லாத்தோடையும் சேர்த்து வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸ்டைலஸ்ஸு வித் ஸ்மார்ட் ஃப்ளிப் கவர் எல்லாத்தோடையும் வந்து எல்லாம் சேர்ந்தே கிடச்சிரும். ஆமாம், வாங்கும்போது எல்லாமே சேர்ந்து இது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஸ்பெக்ஸ்லேயே போட்டிருக்காங்க பாரு. சரி, எல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. G99 இருக்கு, ஹீலியோ G99. எனக்கு தெரிஞ்சது வேலைக்கு ஆகுது சார். பிராண்ட் வேல்யூ 24,000, 6GB 128GB 826 வந்து 30,000 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் வாங்குவது? அதான் தெரியல. அந்த லெனோவோ வேற யாரும் காலிங் விவோஎல்டி 4G காலிங் தரது இல்லையா வேற யாருமே? எல்டி மாடல் இல்லை மற்ற யாருக்கிட்டையும் இருக்குல்ல. எதுல இப்போ ரெட்மி பேட் 2 வந்தது, அதுவே எல்டி தானே. ரெட்மி G100 அல்ட்ரா வேற. இவன் இல்லை. யாரு? ஒன்ப்ளஸ்லாம் பெரிய டேப்ல தர மாட்டாங்க சிம் கார்டு ஆப்ஷனே. ஷாமி பேட் 7லையும் இல்லை, ஒன்ப்ளஸ் பேட் 2 பேட் 3ல இல்லை. வெறும் இந்த கோ சீரீஸு, இந்த 120Kல தான் சிம் கார்டு ஆப்ஷன்ஸ்லாம் வருது. பட் இவங்க இதை எப்படி சேலஞ்சிங்காக கொண்டு போகிறாங்க? பேட்டரி 7400 தான் இருக்குது. 11.45 2K பேனல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க போல அந்த அளவுக்கு. தெரில. பிரைட்னஸ் 450 நிட்ஸ் தானே, கம்மி தான். 8 மணி நேரம் ப்ளேபேக், வீடியோ ப்ளேபேக் அப்படின்னு போட்டிருக்கு. 18 வாட் சார்ஜிங் அப்படின்னு போட்டிருக்கு. அது எவ்வளோ இவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரில. ஆனால் இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ப்ரைஸிங். இந்த ப்ரைஸிங்க்கு வந்து எவ்வளோ பேர் இந்த டேப் வாங்குவாங்கங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். என்னடா இது வீடியோ ஆரம்பிக்கும் போது வந்து 38% இருந்தது. நம்ம என்ன 1 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கோமோ இல்லையே. 34% இருக்குது இப்போ. அடுத்தது பெரிய கொஸ்டினாக இருக்கு. அது ஆக்சுவலாக என்னென்னா ஃபீட்பேக் கம் கொஸ்டின் மாதிரிடா. ஸோ அந்தளவுக்கு நிறைய பேர் வந்து நிறைய டேட்டா கொடுக்குறீங்க. அதில் வந்து என்னென்னா ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ஐம் யூசிங் Edge 40 Neo 1 வீக் அகோ சார்ஜ் போடும்போது யுவர் சார்ஜிங் போர்ட் இஸ் வெட்டுன்னு வந்தது, ப்ளீஸ் மேக் இட் ட்ரைன்னு மெசேஜ் பார்த்தேன். பட் நான் வாட்டரில் போட்டது கூட இல்லை,
வைக்கல. ஆனாலும் எப்படி வாட்டர் பட்டுச்சுன்னே தெரில. ஓ நான் வந்து என்ன போட்டிருந்தாரு, வாட்டர் பக்கத்தில் வைக்கலை. ஓகே எப்படி பட்டுச்சுன்னு தெரில. ஸ்வெட்டிங் ஆகிருக்கும், வாட்டர் உள்ளே போக வாய்ப்பில்லை. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், தண்ணி வெளியே கொண்டு வர. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக்கரில் தண்ணி இருந்தால் வைப்ரேஷன் மூலமாக வெளியே கொண்டு வர வைப்ரேஷன் சவுண்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எதுவும் ஒர்க் ஆகலை. நியர்லி 2 hours அப்படியே விட்டுட்டேன். திரும்ப சார்ஜ் போட்டு அப்பயும் சேம் வார்னிங் மெசேஜ் வந்துச்சு. கடைசியில் ஃபோன் ஹீட் ஆகுற அளவுக்கு ட்ரீம் கிரிக்கெட் விளையாடினேன் நியர்லி 1 hour. கடைசியில் ஃபோன் நல்லா ஹீட் ஆச்சு. அதுக்கப்புறமா சார்ஜ் போட்டேன், சார்ஜ் ஏறிச்சு. மேபி ஃபோன் ஹீட் ஆனனால உள்ளே இருக்கிற வாட்டர் எவாபரேட் ஆச்சு, உள்ளெல்லாம் போகாது. எனக்கே தெரியலையே. இது வந்து இந்த போர்ட்டில் ஒரு இஷ்யூ. ஆனால் உண்மை வட்சா ஞாபகம் இருக்கா, ஆப்பிள்லேயும் வரும், அப்புறம் சாம்சங்லேயும் வரும், லிக்விட் டிடெக்டட்னு வரும், அப்படி இல்லைன்னா ஃபாரின் ஆப்ஜெக்ட் டிடெக்டட்னு வரும். ஸோ அது ஆக்சுவலாக இந்த கார்னரில் சென்சார் மாதிரி இருக்கும். அது வந்து மாய்ஸ்சர் வந்து நான்லாம் மேரத்தான்லாம் ஓடி இருக்கேன், ஃபுல்லாக வெட்டாக இருக்கும் ஃபோனு. ஆமாம், அப்புறம் ஒன்றும் இல்லை, நான் சார்ஜ் போட மாட்டேன், ட்ரை பண்ணால் ட்ரை ஆகிடுது, உள்ளெல்லாம் தண்ணி போகிற மாதிரி. ஆனால் இவருக்கு என்ன வருத்தம்னா, இப்போ இவர் ஏன் அதை கேட்குறாருன்னா, நான் தான் ஃபோனை தண்ணி பக்கமே கொண்டு போலையே அப்படிங்கிறாரு. நான் எங்கேயுமே கொண்டு போலையே எப்படி நடந்துச்சு. அது ஆக்சுவலாக இது உங்களுக்கு வந்து புதுசு, ஆனால் சாம்சங் அண்ட் ஆப்பிள் யூசர்ஸ்க்கு பழசு. அவங்களாம் வந்து இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ இதுதானா, இதுக்கு தான் பயந்துட்டிங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் கடி தான். சார்ஜ் ஏறாது வச்சா, ஃபாரின் ஆப்ஜெக்ட் டிடெக்டடு, லிக்விட் டிடெக்டடுன்னு சொல்லிட்டு சார்ஜே ஏறாது. சப்போஸ் 10% இருக்குது, ஒரு எமர்ஜென்சி வெளில எங்கேயோ இருக்கிற நீ என்ன பண்ணுவேன், சார்ஜே ஏறாது. ஒயர்லெஸ் சார்ஜிங் வேணால் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதில் நான் எங்கே போவேன் எங்கேயாவது ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கு. எஜ் 15 எவ்வளோ ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்கான்னு தெரியல. 15 எவ்வளோ இருக்குது, 14 எவ்வளோ இதெல்லாம் இருக்குமான்னு தெரில. பட் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ரிப்போர்ட் ஆகுது. உண்மைதான், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுறதை பார்க்கும்போது கடுப்பாக தான் இருக்குது. ஆனால் மோட்டோரோலாவில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். இதுக்கு முன்னாடி எப்பயுமே ஆப்பிள் அண்ட் சாம்சங். ஓகே, அடுத்த JBL Tour Pro 3. இதுதான் வந்து சூப்பர்மேன் வச்சு ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஏதோ இது ஒரு சின்ன ஒரு இதை கொடுப்பாங்க, அப்புறமா ஒரு கார்டு மாதிரி ஒன்று கொடுத்து. சரி, இது நீ ட்ரை பண்ணியா? சரி, நான் இதை ட்ரை பண்ணேன். இது இந்த பேங்க் ஆஃபரில் வந்து 20,000 போட்டிருக்கான். பேங்க் ஆஃபர் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்னு 20,000 போட்டு, நார்மல் MRP வந்து 30,000 போட்டிருக்கான். ஆனால் ஸ்பெக்ஸ் வந்து நல்லா இருக்கு. 10.2mm டிரைவர் இருக்கு. மற்றபடி வந்து 5.1/2.8 mm டிரைவர் இருக்கு. பேலன்ஸ்ட் ஆர்மேச்சர் இருக்கு. ஓகே இருக்கு. 6mm இந்த 6 மைக்ரோஃபோன் இருக்கு. ப்ளூடூத், LDAC அந்த சப்போர்ட்லாம் வந்துருக்கு. இதில் வந்து எல்லாமே ஒர்க் ஆச்சு. ஆனால் இவ்வளோ காசு கொடுத்து இதை வந்து வாங்குவாங்களா, அதுதான். பெருசாகவும் இருக்குது, சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. மற்ற இயர்பட்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குண்டா அப்படி தெரியுது. ஹெல்மெட்லாம் வாய்ப்பே இல்லை. இல்லை, அந்த ஏசர் டேப் நீ எப்படி சொன்னியோ அதே மாதிரி தான் வச்சா. ஒரு சிலர் பிராண்டை பார்த்து வாங்குவாங்கல்ல, அப்படி யாராவது வாங்கினாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. தவிர ஸ்க்ரீன் இருக்குது. இதில் என்னெல்லாம் வால்பேப்பர் மாற்றலாமா, ANC கண்ட்ரோலு எல்லாமே இதிலே கொடுத்துட்டான் ஃபுல்லாக மொத்த ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீன்லேயே ஆனால் ஸ்க்ரீன் ரொம்ப பிரைட்டு, நைட் யூஸே பண்ண முடியல. லோ பிரைட்னஸ்லேயும் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இன்னும் OLEDலாம் கிடையாது, LCD தான். நைட்டில் மினிமம் பிரைட்னஸ் வச்சாலும் சும்மா அதை எடுக்கும்போதெல்லாம் அப்படியே பிரைட்டாக கண்ணில் அடிக்குது. ஏண்டா வாட்சி இந்த மாதிரியான பொருளையே 2000 ரூபாய்க்கு இப்போ என்னடானா அமுலட் தரீங்க, இதுக்கு அமுலட் கொடுத்தா என்ன? அப்புறம் கேஸ் வேறு கொஞ்சம் இவ்வளோ பெருசாக, பாக்கெட்லாம் ஈஸியாக வைக்க முடியாது. இந்த ஸ்க்ரீன்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக இருக்குது. சரி, இதான் நல்லதாக 4 வார்த்தை சொல்லு. ஆரம்பத்தில் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குங்க. அந்த டுவல் டிரைவர்ஸில் வந்து ஆடியோ குவாலிட்டி, LDAC இந்த மாதிரி இருக்குது. புதுசாக வந்து இதுக்கு முன்னாடி வந்துருக்குல்ல அந்த ஆரா கேஸ்ட்டு, நீங்கள் பிசியில் உங்களுக்கு ப்ளூடூத் இல்லைன்னா அந்த ஆரா கேஸ்ட் வச்சு இந்த கேஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஹெட்செட்லேருந்து பாட்டு வரும். பிசியில் இருக்கிற மியூசிக் வந்து ஹெட்செட் வழியாக கேட்டுக்கலாம். அப்படியா? இது முன்னாடி இருந்துச்சு, இப்போ JBL இப்போ திருப்பி கொண்டு வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம. அந்த ஆரா கேஸ்ட் வந்து நல்ல ஃபீச்சருங்க. அப்புறம் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. 360 டிகிரி ஸ்பெஷல் ஆடியோ அதெல்லாம் வந்து ஒர்க் ஆச்சு. நாய்ஸ் கேன்சலிங்கும் உங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்புறம் பேட்டரி லைஃப்பும் 44 மணி நேரம் டோட்டல் பேட்டரி லைஃபு. 11 மணி நேரம் இது வந்து போட்டிருக்காங்க. 11 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 3 ஹவர்ஸ் வந்து ப்ளேபேக்கு. அப்புறம் டோட்டல் இந்த ஸ்டாண்ட்லோன் பேட்டரி லைஃப் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா இருக்குது, ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம். அப்புறம் இந்த ஸ்க்ரீனு எல்லாருக்கும் யூஸ் ஆகுமா அப்படின்னு தெரில, ஸ்மார்ட் சார்ஜிங் கேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. கரெக்ட் தான். ஸோ இது காம்படிஷன் நிறையா இருக்குது. இவங்க யூனிக் ஃபீச்சரே வந்து இந்த கேஸு இது தான். இந்த 20,000 ரூபாய்க்கு இப்போ இது வேறு போட்டிருக்கானே சாம்சங் கேலக்ஸி பட்ஸு. எதுக்கு அவ்வளோ தூரம் போகிற? கேலக்ஸி பட்ஸ் 3 ப்ரோலாம் வந்து அதான் ப்ரோ 3 ப்ரோ ஏதோ ஒன்று, அதுவே 10,000 ரூபா தான். 10,000 ரூபாய் 11,000 ரூபாய்க்கு இப்போ ஆஃபரில் போட்டிருக்கான். நத்திங்கோட ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று வாங்கிடலாம். நத்திங்கா 20,000 ரூபாய்க்கா தெரியல. யூனிக் செல்லிங் பாயிண்ட் வச்சு இது இதில் இருக்குது அது இருக்குன்ட்டு செல் கரெக்ட். பட் எவ்வளோ நான் முதல்ல எதுவுமே ஹைரஸ் ஆடியோ இல்லையா அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் உள்ளே போய் பார்த்தா இருந்துச்சு, நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. 33% ஆயிடுச்சு.
இல்லை இது வந்து நீஷ் யூசர்ஸுக்கு தான் எல்லாத்துக்கும் செட் ஆகுமா அப்படின்னு தெரியல. ஆனால் ஆடியோ ஆனால் மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து காம்படிஷன் நிறைய இல்லை போட்டிருக்கு. அவங்களாம் வந்து சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இந்த ப்ரைஸுக்கு அப்படின்னு போயிடுச்சு. யூரோப்லலாம் சொல்லிட்டு எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த ஊரில் இல்லை பார்த்தியா, அதனால எல்லாருமே பாராட்டி தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த கிளிப் சூப்பராக இருக்குன்னாங்களே, 2000 ரூபா 2500 இந்தியாவில் வேறு பிராண்டிங்கில் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி மேட்ச் ஆகாது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் டிசைன் சேம் தானே, அதை காப்பியாக டிசைன் அவங்களே பண்ணியிருப்பாங்க. எப்படி அது? ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. இப்போ நமக்கு அது தெரிஞ்சவொடனே நமக்கு என்ன தோணுன்னா, என்னையா நீ 15000 சொல்கிற, இப்போ தானே 2000 ரூபாய்க்கு பார்த்தேன் அப்படி இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து ஓப்போ K13 டர்போ. நம்ம ஊரில் K13 லான்ச் பண்ணிட்டு அவங்க ஊரில் வந்து டர்போன்ட்டு ஃபேனை வச்சு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்களா ஃபேனு சுற்றுது. கேமிங்க்கான டிவைஸே கிடையாது, எதுக்கு இதில் இப்போ ஃபேனு? கேமிங்கு ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 4. ஓ, நம்ம ஊரில் K13 தானே இருக்குது. ஆமாம், இங்கே டர்போவில் பெஞ்ச்மார்க் வேறு வந்திருக்கு. இங்கே பாருங்க, இங்கே தான் ஃபேன் இருக்குமா. டியூவல் கேமரா தான், 50 MP ஒன்று 2 MP. 50 MP ஒன்று 2 MP ஒன்று. ஓகே, இல்லை இப்போ என்ன சொல்லுவாங்க வந்து கேமராலாம் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ நீங்கள் ரெட் மேஜிக் அடிக்கிறீங்க தானே, ரெட் மேஜிக் வந்து அது வேறு கேட்டகரி. இது நாங்கள் கம்மி காசுக்கே வந்து தரோம். இன்னும் சைனாவில் 25000 இருக்குமா, அவ்வளோதான் இருக்கும். 25000 ரூபாய்க்கு என்னது 8s Gen 4 தருவாங்க. ஆமாம், OLED 144Hz OLED பேனலு. கேமரா பேட்டரி எவ்வளோன்னு தெரில, கண்டிப்பாக இங்கே இதுவே 7000 இருந்துச்சு, கண்டிப்பாக 7000 இருக்கும். கேமரா அந்தளவுக்கு இல்லை, 50 MP இது அவ்வளோதான். 16 MP ஃப்ரண்ட் கேமரா பயங்கரமாக இருக்கு. அவ்வளோதான். இந்த ஃபேனை போட்டு தான் எல்லாரையும் இது பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அட்ராக்ட் பண்ணுறப்ப RGB லைட் வேறு அதிகமாக சுற்றி அந்த ரெட் மேஜிக் மாதிரி தான். ஓகே ஓகே, இதில் பார்க்கறதுக்கு இதுவாக தான் இருக்குது. பிளாஸ்டிக் தான் நல்லா தெரியுது, ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். சூப்பர், ரைட்டு. இது வந்து இந்த மாதம் லான்ச் ஆகுது சைனாவில். காத்திருக்கிறேன். அடுத்து பிரைம் டேல ஏதாவது உருப்படியாக இருக்குதா இல்லையா? இது இருக்கே, இந்த நீ போட்டிருக்கியா தான் அழகா. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கிரேட் டீல்ஸ் எல்லாம் இருந்தாலும் S24 Ultra இருக்கு. OnePlus 13 60000 இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர்னு போட்டிருக்கு. நியோ 10R நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், 23500. இதுவும் 4290 ரூபாய்க்கு முன்னாடி வந்துச்சு, அதே பிரைஸ்க்கு வந்திருக்கு. 299. இப்போது பட்ஸ் 4 வேறு இருக்குது. நேற்று யாரோ பட்ஸ் Pro 2 வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது முடிஞ்சு போச்சு வச்சா. அதுக்கு பேசாமல் Pro 3 போயிடலாம். ஏன் Pro 2 6000 ரூபாய்க்கு கிடைக்குதா? ஆமாம், 6000 சம்திங் கிடைக்குது. 1600. அது Pro 2Rலாம் ஒன்று எப்பயும் பார்த்தாலும் போட்டு வச்சிருப்பானுங்க. 2R இப்போ ஸ்டாக் இருக்கான்னு தெரில, யாரும் கேட்டிருந்தாங்க. 6200 ரூபாய் அது போட்டு. இவன் வேற இந்த அனிமேஷனை வச்சுக்கிட்டு சாகடிக்கிறான். அது டிசேபிள் பண்ண முடியாதுல்ல, ஒரு தடவை போகும்போது அந்த தெரியாமல் ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணேன், தெரியாமல் அதுலேருந்து வெளியே போய்ட்டு திரும்ப பார்த்தா ரே பட்ஸு 2. சரி, இவன் ஏன் iPhone 15 ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கான்? ஃப்ளிப்கார்ட் என்னன்னா iPhone 16 60000 போட்டுருக்கான். ஆமா, எங்க 58000 ரூபாய்க்கு iPhone 15 வாங்குவா? அது இதை அதை பார்க்காதவங்க இதில் வாங்குவாங்க. அமேசான்னா வாங்குவேன், அமேசானில் தான் ப்ரோ நான் வாங்குவேன், அவங்க தான் வாங்குவாங்க. 13s வந்து அதே திருப்பியும் அந்த பேங்க் ஆஃபரோட வருது. 13R 2R அது. அதான் இதுதான் சொல்கிறாங்களா ஒருவேளை தெரியலையே. இதுவும் டியூவல் டிரைவர் தான். இல்லை கூப்பன் இருக்கான்னு ஏதாவது எக்ஸ்ட்ரா பேங்க் ஆஃபரோட இன்னும் கம்மியாயிடுமே 2Rல. இதில் வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. கூப்பன் 100 ரூபா ப்ளஸ் பேங்க் ஆஃபர் ஒரு 318. ஸோ ரெண்டு சேர்ந்தா 418 ரூபா கம்மியாகும். 6000 ரூபாய்க்கு கிடச்சிரும். வயர்லெஸ் சார்ஜிங் மட்டும் இல்லை, அதானே 6000 ரூபாய்க்கு வந்து டியூவல் டிரைவர். பரவாயில்லையே, இத்தனைக்கு பிஞ்சு எல்லாமே இருக்குமே. பிஞ்சு இருக்கும். ஆமாம், ஓகே ப்ரோ. இது ஆனால் இல்லை டைனோ ஆடியோ இருக்காதோ? டைனோ ஆடியோ ஆமாம், இது தெரில. டைனோ ஆடியோ இருக்கா? அப்போ எல்லாமே இருக்கும். வயர்லெஸ் சார்ஜிங் மட்டும் இல்லை, வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. ஆமாம், ஆக்சுவலாக நல்ல ப்ராடக்ட் தாங்க, நல்ல ப்ராடக்ட் தான். நமக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் நானும் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது இல்லை. நீ யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் அது அப்படி பார்த்தா இது வாங்கிட்டு போயிடலாம் தான் 2R. அவர் இது வரைக்கும் அமேசானில் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்கல்ல மக்கள், அவனே யூஸ் பண்ணி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு போட்டிருப்பானே. நோ லாங்கஸ்ட் ரிவ்யூ மேக்ஸிமம் நிறைய பேர் 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. குளோபலாக ரிவ்யூ இருக்குது, இதில் இந்தியன் ரிவ்யூ மட்டும் இல்லை, குளோபல் ரிவ்யூ இருக்குது. லாவா அக்னி 3 வாங்குவீங்களா? லாவா ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. லாவா அக்னி 3 வித்தவுட் சார்ஜர் வித் சார்ஜர். சரி, என்ன பிரைம் டே சேல்னு போகணும்னு பார்த்தா பிரைம் டே ஏர்லி டீல்னு போயிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து ஏர்லி டேயா, நைட்டு 12 மணிக்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாத்துலேயும். சரி, ஆனால் இது நார்மலாக வந்துருச்சு. ஆனால் ஆல்ரெடி வந்துருச்சு. சும்மா மற்ற சேல்லாம் எல்லா சேலும் நான் ஓப்பன் பண்ண மாட்டோம், சிலது மட்டும் ஏர்லி சேலு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நிறைய. இது நல்ல ப்ராடக்ட் தான். பட்ஸ் 3
சரி GT 760 ப்ரமோட் பண்ணிட்டு இருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆமாம் 40,000 இல்லை இது 70 வந்து 32,000 மச்சா 7 Pro ஒரு பையன் போட்டுருந்தான்டா. 7 வந்து 37,000 இருக்கான். ப்ரோ வந்து 45,000 போட்டிருக்கு. கூப்பன் 40,000 ஒரு பையன் வாங்கி ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருந்தான். கூப்பன்லாம் வச்சா என்னென்னமோ வச்சு வாங்கியிருக்காங்க. அப்புறம் நார்சோ இதுதான் ஓவராக ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நார்சோ 80 Pro. சரி GT 7 Pro ஆக்சுவலாக 8 லிட்டரோட ஒரு ஃபோனு. அது வந்து 40,000 கிடைக்குதுன்னா இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ஃபோன் அதுதான் வச்சுப்போம். ஆனால் அதில் தெர்மல் இஷ்யூ இனிஷியலாக ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பயும் அப்படி தான் இருக்கான்றது தெரில. சைனாக்கு பேட்டரி பெருசு, நம்ம ஊருக்கு பேட்டரி பெருசு கிடையாது. ஸோ இது வேறு ஒரு ஃபேக்டர் இருக்குது. எவ்வளோ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சாம்சங் பட்ஸ் ஸ்கோர் இப்போ புதுசாக லான்ச் ஆகுது. இந்த போட்டிருக்காங்க பாரு, பட்ஸ் Air 7 Pro ஆஃபரோட 4,500 போடு. 500 பேங்க் ஆஃபரு ப்ளஸ் 500 கூப்பன். 5,500 ரூபா. கூப்பன் ஒரு 500 ரூபா அப்ளை ஆகிடும், 5000 ஆகிடும். பேங்க் ஆஃபர் ஒரு 500 ரூபா மைனஸ் ஆகி 4,400. ஆனால் இதுதான் லான்ச் டே ஆஃபர்னு நினைக்கிறேன். லான்ச் டே ஆஃபர் என்னாச்சுன்னா 5,000 ரூபா, பேங்க் ஆஃபரோட 4,400. ஸோ திரும்ப அதே ஆஃபர் வருது. ஓகே, நாட் பேட். அப்புறம் மொமெண்டம் வயர்லெஸ்ஸு, அப்புறம் சென்னைசரு, இது HP 12th Gen Intel Core i5 48,000 போட்டிருக்கு. புதுசாக ஒன்று லான்ச் ஆச்சு, அது பார்த்தீங்களா? போட்டு டியூன்டு பை குருஜி. போங்கடா இந்த பக்கம் இங்கே சும்மா டியூன்டு பை குருஜி. சரி S9 FE இதில் 29,000 தான் போட்டிருக்கா. இதுதான் சொன்னேன், இது ரொம்ப 5G மாடலே இல்லையாமே. யாரோ 5G கேட்டிருந்தாங்க. இப்போ எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது. 5G மாடல் இல்லவே இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. வாட்ச் இஸ் கிளாசிக் எல்டி 18,000 போட்டிருக்கு. அது இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஆஃபரில் 14-15 வந்துச்சு வச்சா. ஸோ அது பிரச்சனை இல்லை. இங்கே வேறு வச்சு பட்ஸ் ப்ரோ 2 OnePlus. ஆனால் விற்கிற செல்லரை பார்த்தா தான் பயமாக இருந்தது. யாருன்னே தெரில, சாயிட் ரேட் காம்னு தெரில. ஸோ அதனால் தெரில. ஆனால் ப்ரைஸ் வந்து நல்லா இருந்தது. இது ஒயர்லெஸ் சார்ஜிங்கோடய அதே ப்ரைஸ்க்கு வந்துடுது. கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். ஆனால் கூப்பன்லாம் கிடையாது. கார்டு ஆஃபர் மட்டும் இருக்குது 350 ரூபா. ஸோ அதான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு லிஸ்டிங்கில். ஸ்மார்ட் சார்ஜ் ஐடியா பேட் இருக்குது. அமேசான் ஆசூஸ் ஃபுல்லாக போட்டுருப்பானே. விவோ புக்கு, கேமிங்கு, ஸ்டிக்ஸு, கிரியேட்டர் மாடல், டஃப் சீரீஸு வரிசையாக போட்டிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. நான் கேமிங் மாடல்ஸ் விவோ புக் எல்லாமே நான் கேமிங். விவோ புக் கோ 28,000 ரூபா, 29,000 ரூபாயா? Ryzen 3 போட்டிருக்கான். ஆனால் திருப்பியும் தீபாவளி சேலும் வரும். எவ்வளோ போயிட்டே இருக்கு. இதை போட்டிருக்கான் பாரு, S9 FE 23,250 ரூபா வரைக்கும் கொண்டு போகலாம். எல்லா ஆஃபரும் போட்டால் இவ்வளோ வருது. பரவாயில்ல. அந்த ஃபோட்டோவில் வந்து இதோ போட்டிருக்கான். டிவியில் என்ன போட்டிருக்கான்? சாம்சங் டிவி, சோனி, அப்புறம் TCL LED டிவி, ஷைமி டிவி, QLED 55 இன்ச்சு, LG லார்ஜ் அப்ளையன்சஸ், பாஷ், ஹையர், எக்கோ, அமேசான் எக்கோ டிவைசஸ், ஃபயர் டிவி ஸ்டிக்கு, கிண்டல் 14,000. கிண்டல்லாம் ரொம்ப அதிகம் மேலே. எக்கோ ஷோ 8. ஆனால் கிண்டல்லாம் பேட்டரி லைஃப் கிரேசி இல்லை. அது அப்படியே இருக்கும். பேட்டரி நல்ல டெக்னிக். அப்போயே லித்தியம் அயன் பேட்டரியே அவ்வளோ சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஃப்ளிப்கார்ட்டில் என்ன போட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தா திருப்பியும் அதே தான் போடுறேன். பிக் ரிவீல். கோப் அவுட் பை நத்திங்க. ஆமாம், கோப் அவுட் பை நத்திங் தான். யார் நினச்சி நத்திங்க? யாரை நினச்ச நீ நத்திங்க? எவ்வளோ பெரிய ஆள் பார்த்தல. கோட்டை Edge 60 ஃபியூஷன் 21,000. Edge 60 Pro தான் பெஸ்ட்டு ஃபோன் ஆஃப் த இயராமே ஃப்ளிப்கார்ட்டில். அப்படியா? ஆமாம். சும்மா போகிற போக்கில் எதாவது அடிச்சு விட்டு போக வேண்டியதானே. iPhone 16 Plus 81,000. எதையாவது ஒன்று சொல்லிட்டு போகிறாங்களே. இதெல்லாம் புதுசா? அதே அங்கே நம்ம பார்த்த நிறைய விஷயங்கள் இங்கேயும் பார்க்க முடியுது. OnePlus இங்கே அஃபிஷியல் கிடையாதுல்ல, ஆனாலும் பட்ஸ் விற்கிறானுங்களே இங்கே. CMF இல்லை. OnePlus வந்து இதுதான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் அமேசான் எக்ஸ்க்ளூசிவ். மற்ற எல்லாமே வைக்கிறாங்க எல்லாத்துலேயும். ஓகே. அசோசியேட் ஸ்பான்சர் ஏசர், சாம்சங் கேலக்ஸி புக்கு, நாய்ஸு, போட்டு, இவங்களாமா. எப்படி இருக்கு பாரு. எல்லாருக்கும் ஷாப் டவுன் டீசெண்டாக போட்டு போட்லாம் பார்த்தீங்கன்னா போட்லாம் பார்த்தீங்கன்னா 800 ரூபாயா. போட் அப்படின்னா 800 ரூபா, நாய்ஸ் அப்படின்னா 1299 ரூபா. விவோ T4, மோட்டோ G85, S24 FE 36,000. இதுக்கு முன்னாடி வந்து இதே ஆஃபரில் தான் இருக்குது. ஆல்ரெடி ஆஃபரில் இருக்குது. ஃபோன் 3 22,000.
P3X, Moto G45, C75, P3 Ultra. ஏன் P3 Ultra ப்ரைஸ் போடல? அதே ஆஃபரில் தான் போட்டிருப்பானோ. பயங்கரமான ஃபோன். இந்த ஆஃபர்லாம் இல்லை. CMF வாட்ச் பழைய வாட்சா இது? ஃபஸ்ட்டு ஜென் வாட்ச். இன்னுமா வித்துக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட் ஜென்னு? ஸ்டாக் இருக்குது போல். ஆனால் பேட்டரி நிற்குமா அவ்வளோ பழசு? ப்ரொடக்ஷன் டேட் வந்து ஒரு வருஷம் முன்னாடி இருந்ததுன்னா தெரியல. இது இன்னும் உள்ளே போனால் அதே தான் திருப்பி வருதா? ஆமாம், உள்ளே ஃபோன் டீல்னு போனால் இந்த பேஜில் இங்கே தான் சார் லூப்லேயே இருக்கும். ஹோம் ஸ்க்ரீனில் போய் ஃபோனை கிளிக் பண்ணி போனால் ஃபோனுக்கு ஏதாவது திரும்ப ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க. அப்படி என்ன ஃபோன் டீல்? மொபைலு இதில் போனால் இதில் ஒரு லிஸ்ட்டு வரும். அதே தான் போட்டிருக்காங்க. Moto G45, ஓகே P3. ஓகே, டீசெண்டாக இருந்துச்சு. iPhone 14. ஓ பரவாயில்ல, 50,000 ரூபாய்க்கு ஒர்த்து. ஆமாம். Edge 60 Pro சொன்னேன். சரி, இந்த Edge 60 Pro என்ன எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க. Edge 60 Pro வேற லெவலில் இந்த ப்ரைஸுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபோனா? சான்ஸே இல்லை. அதான் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லா இதுவும் சொல்லும் போது Edge 60 Pro சொல்லுங்கள், இதுவும் நல்ல ஃபோன் தான். Edge 60 Pro யூசர் யாராவது இருந்தீங்கன்னா யூசர் ரிவ்யூ கொடுங்க, அதை வச்சு வேணா நம்ம யாருமே வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் வாங்கல Edge 60 Pro. இப்போ ஒரே ஒருத்தர் பெட்ரோல் பங்கில் Edge 50 Pro ஓடன்னு இருக்காரு. அங்கே தான் அவர் ரெடியாகி வந்தாருன்னா தான் அடுத்து நாங்கள் எதனாலும் வாங்குவோம். அவர் இன்னும் அங்கே தான் இருக்கார். அவர் ரெடியாகி வந்ததுக்கப்புறம் நாங்கள் எதனாலும் வாங்க முயற்சி பண்ணுவோம். சரி, இது வந்து ஆக்சுவலாக நம்ம 60,000 வருமா நீங்கள் நைட்டு 12 மணிக்கு? வரலாம் வாட்ஸா, 60,000 வரதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் இது அகைன் 128 GB மாடல் தான். வாங்கிவிட்டு அப்புறம் திரும்ப பேக்கப் எடுக்கிறது அதெல்லாம் வந்து பெரிய தலைவலி. நிறைய பேர் கேட்குறாங்க, இப்போ 60,000 வாங்கலாமா இல்லை பிக் பில்லியன் டேல இன்னும் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கம்மியாக சான்ஸ் இருக்குது ப்ரோ. எப்போ சான்ஸ் இருக்குன்னா இப்போ 17 சீரிஸ் வந்துடும் செப்டம்பரில். அது வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ரேட்டு குறைஞ்சி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்போ என்ன அப்போ ஸ்டாக் இருக்குமா இல்லை இதை இது பண்ணி விட்ருவாங்களா? 16ஓட ஸ்டாக் எப்பயுமே போகாதுல வச்சா. மேபி 14 இதெல்லாம் ஸ்டாக் வேணால் போகலாம். ஏன்னா 15ஓட ஸ்டாக்கே இன்னும் கொட்டி கிடக்குது போல். 14 இன்னும் வித்துட்டு இருக்காங்களே. அதனால் நீங்கள் அதை நினச்சிலாம் யோசிக்க வேணாம், பார்த்துக்கலாம். சரி, இப்போ S24 வந்து 47 வரைக்கும் போட்டிருக்கு. அது 45,000 ரூபாய்க்கு இதுக்கு முன்னாடி எந்த கார்டு ஆஃபரும் இல்லாமே கிடச்சிது. இப்போ 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க. ப்ளஸ் இன்னும் இருக்கா S24 ப்ளஸ்ஸு? ப்ளஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த அடுத்த வாட்டி ப்ளஸ் வராதுன்னு வேறு ரூமில் போயிட்டுருக்கேன். எட்ஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. எட்ஜ் வந்து ப்ளஸ்ஸாக ரீப்ளேஸ் பண்ணுமா? ஆமாம், மிடில் அது அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் நான் இப்போ வந்திருக்கு. ரெண்டுத்துக்கு நடுவில் கேமராவையும் கட் பண்ணிடுறீங்க. அப்புறம் அதை பற்றி கொண்டு வந்து மேபி எக்ஸ்ட்ரா கேமரா வைப்பாங்களா இருக்கும். அப்போ குண்டாக இருக்கும் பின்னாடி. இது மட்டும் கேமரா பார் மட்டும் பெருசாக இருக்கும். இது பார்த்தியா செமையாக இருந்தது. அது நம்ம ஆப்பிளோட 17R அதான் நிறைய லீக் போயிட்டுருக்கு. 17R. ஆமாம், பார்த்தேன். S24 ப்ளஸ்ஸு அது அப்போ ப்ளஸ்லேயே லாஸ்ட்டு இப்போ வந்திருக்கு S24 ப்ளஸ் கூட. இது இந்த ஸ்டோரில் எவ்வளோ ஆஃபர்லாம் வச்சுருந்தாங்க கூகுள் ஸ்டோரில். அது நீ கொஞ்சம் முன்னாடி சொன்னல, இன்ஃபினிக்ஸ் அவங்க ஸ்டோரை ப்ரொமோட் பண்ணுறக்கா பட்ஸ் விற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பிக்சல் ஸ்டோரை ப்ரொமோட் பண்ணுறாரு. 53,000 இருக்கு வச்சா. எனக்கு தெரிஞ்சு இது கார்டு ஆஃபரோட சேர்த்து வாங்கி 50,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். 50,000 ரூபாய்க்கு S24 ப்ளஸ் வாங்குறது தாங்க புத்திசாலி தானும். S24 வாங்குறதுக்கு பதில் இது வாங்கினா 12 GB ரேமு, குவாட் HD பேனல், 45 வாட் சார்ஜிங்கு, எல்லாமே அட்வான்டேஜ். 24 கம்பேர் பண்ணும்போது அது சைஸ் மட்டும் குட்டி, அவ்வளோதான். கோட் பிராண்ட்ஸ் அப்படின்ட்டு இன்ஃபினிக்ஸு, போக்கோ. இன்ஃபினிக்ஸ் கோட்டு தான். அப்புறம் சாம்சங். சாம கிரேசிங்க, கிரேசி. சரி, இன்றைக்கி நைட் 12 மணிக்கு சேல் ஆரம்பிக்கும். எல்லோரும் அதை பார்க்காம போய் தூங்குங்க. பார்ப்போம், நெக்ஸ்ட் மீட் பண்ணுறோங்களே. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான நியூஸ் அண்ட் டீல்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். ஸோ இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் வந்து திங்கக்கிழமை மணிக்கு சந்திக்கலாம். லைவ்ல வந்து சந்திப்போம். ஆமாம், ஒன்லி ஃபோன்ஸில் சந்திப்போம். ஒன்லி ஃபோன்ஸுங்க, ஃபோனா தமிழ் கிடையாது. இனிமேல் என்ன ஒன்லி ஃபோன்ஸ். ஒன்லி ஃபோன்ஸ். ஏன்னா கம்யூனிட்டி போஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்க என்ன ஒன்லி ஃபோன்ஸ்னா என்ன. இப்படி போடலாமா? ஒன்லி ஃபோன்ஸ் கோ பவர்ட் பை ஃபோன் அரேனா தமிழ். சொல்லாமே. ஓகேங்க, பார்க்கலாம். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது கேட்ஜெட்ஸ், புது ஃபேக்ட்ஸ் இன் தி டெக்னாலஜி ஸ்ட்ரீட்ஸ். வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நண்பா, நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.